வணக்கம். இப்போ கடந்த சில வீடியோக்களில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக பேசுகிற விஷயம், ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு எதிராக 50% வரி விதிச்சிருக்காரு. முதல்ல 25%, அது வந்து உடனே அமலுக்கு வந்திருக்கு. அடுத்ததாக வந்து அடுத்த ஒரு 25% சேர்த்து 50%, அதோடு கூடிய அபராதத்துடன் கூடிய 50% வரி இந்த மாதம் 27ஆம் தேதி கிட்டத்தட்ட அது வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி. இது எதனால் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து கடந்த வீடியோக்களில் நம்ம வந்து பார்த்தோம். இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்தியா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறது, இராணுவ தளவாடங்கள் வாங்குறது கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கு மேலே கடந்த வருடத்தில் வந்து நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். இது வந்து ட்ரம்ப் கண்ணை உறுத்திருக்குது. உலக வல்லரசு அமெரிக்கா, நம்ம தானே பெரிய ஆள், எப்படி இந்தியா வந்து அங்கே வாங்கலாம்? அது மட்டும் இல்லாமல் வந்து நோபல் பரிசு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் உள்ள போரை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் வந்து ரஷ்யா அந்த போரை நிறுத்துகிற மாதிரி இல்லை. போர் நடத்துறதுக்கு நிறைய பணம் தேவை. அந்த பணம்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வந்து நிறைய அவங்கக்கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறதுனால தான், ஆயில் வாங்குறதுனால தான் அவங்களுக்கு நிறைய பணம் போகுது. அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, போர் நடத்திட்டுருக்காங்க விடாமல். அப்படிங்கிற இது எல்லாத்தையும் அவர் வந்து நிறையா அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ வந்து இந்தியா மேலே அவருடைய கோபம் திரும்பி இந்தியா மேலே வந்து வரி விதிச்சிட்ருக்காரு. இந்தியா மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்ட வந்து இந்தியா மட்டும் ஆயில் வாங்கலை. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்லக்கூடிய UAE, சவுதி, சீனா, பங்களாதேஷ், நிறைய நாடுகள் வந்து ரஷ்யா கிட்ட வாங்குது. அமெரிக்கா கூட வாங்குது. இந்த விஷயம் வந்து ஒரு அதிபராக இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபருக்கு, ட்ரம்ப்புக்கே வந்து தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது. எல்லா நாடுகளும் வந்து ரஷ்யா கிட்ட வாங்குது. ஆனால் அவருடைய கோபம் வந்து முதல்ல இந்தியா மேலே தான் திரும்பி இருக்குது. இதுதான் வந்து இந்த வரி விதிப்புக்கு ரொம்ப முக்கிய காரணம். இந்த வரி விதிப்பினால் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் ஓரளவுக்கு பாதிக்கப்படும் கண்டிப்பாக. ஆனால் ஆல்டர்னேட்டிவ் பற்றி ரொம்ப தீவிரமாக சிந்திக்கும் பொழுது கண்டிப்பாக இதுக்கு வந்து நல்ல ஒரு வழி பிறக்கும். அதாவது இதை நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரைச்சமாகவே நம்ம வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஆல்டர்னேட்டிவை நம்ம யோசிக்கிறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு வந்து ட்ரம்ப் ஒரு பெரிய தூண்டுகோலாக ஒரு வழிவகை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதனால் வந்து ஒரு மாற்று வழியை நம்ம வந்து சிந்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும். இந்திய ஏற்றுமதியாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய இதை வந்து கம்மி பண்ணிவிட்டு உலக அளவில் மற்ற நாடுகளுக்கு தங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக மார்க்கெட்டை வந்து சர்வதேச மார்க்கெட்டை வந்து அமெரிக்காவிலேருந்து கொஞ்சம் குறைச்சிட்டு மற்ற நாடுகளுக்கு இதை வந்து விரிவாக்கம் பண்ணலாம். கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவாக வந்து சிந்திக்கிறதுக்கு இது வந்து நல்ல வாய்ப்பாக இருக்குது. அடுத்தடுத்து ஏற்றுமதியாளர்கள் கூட்டமைப்பு அது இதுன்னு எல்லாமே நடக்கும். பாரத பிரதமர் மோடி வந்து இந்த விஷயத்தை சர்வசாதாரணமாக விட்டுறவே மாட்டார். மோடி மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து சர்வசாதாரணமாக விட்டுற மாட்டாங்க. பெரிய அளவில் இதை வந்து அமெரிக்காவுக்கு எதிராக கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. இதை வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்தியா சீக்கிரமே வல்லரசாகிறதுக்கு பொருளாதாரத்தில் இன்னும் இப்போ வந்து 4வது பெரிய நாடாக இருக்குது. இப்போ வந்து 3வது இடத்துக்கு வந்திருக்கு. பெரிய அளவில் அடுத்த இடத்துக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கு தான் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து நமக்கு வழிவகை செய்து வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம இதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், ஏன் நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்களே வந்து இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி மற்ற ஆளுங்களே வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக, இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அதை நம்ம புறந்தள்ளுவோம். இப்போது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்து நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா, அமெரிக்காவுக்கு நம்ம என்னென்ன ஆர்டர் போட்டிருந்தோமோ, அதாவது அங்கேருந்து வாங்கக்கூடிய பொருட்களுக்கு நம்ம என்னென்ன ஆர்டர் போட்டிருந்தோமோ அதெல்லாம் வந்து 1 பை 1 எடுத்து என்ன பண்ணிகிட்ருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சல் பண்ணிட்டுருக்கு. இல்லைன்னா அதை வந்து ஒத்தி வைக்கிறதுக்கு இப்போ வந்து அவர் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து போயிங் விமானங்கள் வாங்குறதுக்காக வந்து நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 17,000 18,000 கோடிக்கு மேலே அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போது
இதே போல் அடுத்தடுத்து அமெரிக்காலேருந்து நம்ம என்னென்ன வாங்குகிறோமோ எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து நிறுத்தி வைப்பாங்க அப்படிங்கிறது வந்து திண்ணம், அது வந்து உறுதி. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்தியாவுக்கு எந்தெந்த நாடு சப்போர்ட் பண்ணுதோ அவங்களுக்கிட்டேருந்து நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக வாங்குறதுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து நடவடிக்கை எடுப்பாங்க. இன்னும் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவால் பாதிக்கப்பட்டவங்க, அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறவங்க வந்து அந்த நாடுகள் எல்லார அதிபர்களையும் வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்களே ஸ்பெஷலாக சந்திக்கிறார். தன்னுடைய அமைச்சரவையிலேருந்து ஒருத்தரை அனுப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மோடி அவர்களே வந்து அவங்கள சந்திக்கிறாரு, நேரடியாக போய் சந்திக்கிறாரு. இப்போ ஷாங்காய் உச்சி மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே வந்து ரஷ்ய அதிபர் புட்டின், அப்புறம் வந்து சீன அதிபர் ஜின்பிங் அவங்களெல்லாம் சந்திக்கிறாரு. அதே மாதிரி ஜப்பான் அதிபரையும் சந்திக்கிறாரு. கண்டிப்பாக இப்படி ஒவ்வொருத்தரையாக நம்ம வந்து அவங்க சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவாக நிறைய பேர் அதில் இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக. இதே மாதிரி மோடி அவர்கள் டைரெக்டாக அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் அந்த அதிபர்களையும் இந்தியாவுக்கு வர்றதுக்கு அழைப்பு விடுக்கிறார். இப்போ வந்து புட்டின் அவர்கள் வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்தது ஜின்பிங் அவரும் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வருவார். ஜப்பான் அதிபர் வருவார். இன்னும் பிரேசில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வர்றதுக்கும் இங்கேருந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. இப்போது இந்தியா வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இதை வந்து ரொம்ப தீவிரமாக இப்போ வந்து சிந்திச்சிட்ருக்கு. இப்போது அமெரிக்காவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கதி கலங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் யோசிக்காமல் இந்தியா மேலே வரிக்கு மேலே வரி விதிக்கும்போது அமெரிக்காவில் இருக்கிறவங்களே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரம்ப்பை வசைபாட ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள ஒரு பாடகி முதல்ல இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு நெருங்கிய நட்பு நாடு, எப்படியாவது இதை வந்து பெரிய அளவில் பிரச்சனையாக்காமல் 2 பேரும் இருந்து பேசி இதை நல்ல முடிவாக எடுங்கன்னு சொல்லி ஆரம்பித்து வச்சாங்க. அடுத்தது ஒரு அமெரிக்க செனட்டர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ட்ரம்ப்பை வசைப்பாடியிருக்காரு. முட்டாள்தனமாக சிந்திக்கக்கூடாது, கண்ணாபின்னான்னு பேசியிருக்காங்க. அடுத்தடுத்து இவர் ஆரம்பித்து வச்சது அடுத்தடுத்து அமெரிக்காவில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக அவர் பின்னால் வருவாங்க. ட்ரம்ப்புக்கு எதிராக நிறைய பேர் அமெரிக்காவில் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவருடைய சொந்த கட்சியில் இருக்கிறவங்களே வந்து அவரை வசைப்பாடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ட்ரம்ப் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய வல்லரசு நாடு சம்மந்தப்பட்ட விஷயம். சாதாரணமாக இதை வந்து விடமாட்டாங்க. இந்தியா மேலே இருக்கிற கோபத்தை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ட்ரம்ப் காமிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இது ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் வந்து கண்டிப்பாக பாதிக்கும். அப்படிங்கிறனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள், சாதாரண மக்களே வந்து இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அதுலேயும் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அமெரிக்காவில் இதில் செனட் சபையிலேயே இருக்கக்கூடியவங்களே, அரசியல்வாதிகளே நிறைய பேர் வந்து இந்திய வம்சாவளியினர் கண்டிப்பாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை சாதாரணமாக விட மாட்டாங்க. பெரிய அளவில் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராகவே அவங்க வந்து போராடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவில் இதை முன்னிட்டு பெரிய ஒரு கலவரமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரம்ப்புக்கு எதிராக, ட்ரம்ப்புடைய ஆட்சிக்கு எதிராக கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் அமெரிக்காவுக்கு எதிராக வந்து நிறைய நடவடிக்கைகளை இந்திய பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்கா வந்து இந்தியாவினுடைய நெருங்கிய நட்பு நாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து முதுகில் குத்திருச்சு. மோடி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப். அதனால் வந்து இப்போது முதுகில் குத்திய அமெரிக்காவின் ட்ரம்ப் மேலே மோடி அவர்கள் வந்து ஏக கடுப்பில் இருக்கார், பயங்கர கோபத்தில் இருக்கார். அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை சாதாரணமாக விடாமல் பெரிய அளவில் இந்தியாவுக்கு ஆதரவாக நிறைய நாடுகளை திரட்டி அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய வர்த்தக ரீதியிலான ஒரு பெரிய போராட்டத்தை மோடி அவர்கள் முன்னெடுப்பார். மற்ற நாடுகள் எல்லாத்துக்கும் தலைவராக மோடி இருந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து அமெரிக்காவை கண்டிப்பாக ஒரு வழிக்கு கொண்டு வருவார் அப்படிங்கிறது இந்த இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக உறுதியாக தெரியுது. வாழ்க ஜனநாயகம், வாழ்க இந்தியா, வாழ்க வளர்க இந்திய பொருளாதாரம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.